ரோஹித் சர்மா 101 பால்ஸ்ல ஒரு செஞ்சுரியுமே வந்து கம்ப்ளீட் பண்றாரு. இன்னொரு பக்கம் விராட் கோலி வந்து அவர் தான் அடிக்கிறாரு, நம்ம கொஞ்சம் பொறுமையா ஆடுவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரோஹித் சர்மா விட பயங்கரமா ஆக்சிலேட் பண்ணது இந்த மேட்ச்ல வந்து விராட் கோலி தான். அவரு டப்பு டப்பு டப்புன்னு வச்சு ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரா, அவரு டப்பு டப்புன்னு வச்சு 52 பால்ஸ்ல வந்து செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. யுவராஜ் சிங்கா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பெவிலியன்ல வந்து எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க. அந்த செஞ்சுரி அந்த டைம்ல அடிச்சது மட்டும் கிடையாது, அவர் ஒரு ரெக்கார்டே வச்சிட்டாரு. ஹி இஸ் த இந்தியன் பிளேயர் டு ஸ்கோர் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இன் ஓடிஐஸ் ஃபார் இந்தியா. பாக்குறதுக்கே நல்லா இருக்குங்க அந்த ரோகோ பார்ட்னர்ஷிப் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அவங்க மேல ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்கன்றது அவங்க செஞ்சுரி அடிக்கும் போது ரெண்டு பேர் செலிப்ரேட் பண்ற விதம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க, டப்பால் டப்பான்னு ஒரு 40 ஓவர்ஸ்க்குள்ளே மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுச்சு. கரெக்டா ஒரு 43 ஓவர்ஸ்ல வந்து மேட்ச் வந்து 362 ஃபார் 1 சொல்லிட்டு பயங்கரமா ஒண்ணு சும்மா ஜெயிக்கிறதுலாம் கிடையாது, 6-7 ஓவர் மிச்சம் வச்சு ஜெயிப்போன்றான்ற மாதிரி ஒரு பயங்கரமான விக்டரி ஃபார் இந்தியா. ஆஸ்திரேலியா வந்து கடைசி 12 ஓவர் 145 ரன் அடிச்சாங்கன்னு பார்த்தோமா, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து 42 ஓவருக்குள்ள 148 ரன் அவங்களும் அடிக்கிறாங்க. அந்த மேட்ச் முடியுது, ரெண்டு பேருமே வந்து ஒரு செலிப்ரேஷனோட ஒரு விக்டரி செலிப்ரேஷன் ஒன்று பண்றாங்க. ரவி சாஸ்திரி சொன்னாரு, ஹியர் யூ விட்னஸ் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்போ சொன்னதுதான் இப்போ வரைக்கும் நின்று பேசுது. ஸ்கோர் கார்டு போடும்போது ரவி சாஸ்திரி சொல்லுவாரு, டேக் அ ஸ்னாப்ஷாட் ஆஃப் திஸ் ஸ்கோர் கார்டு, யூ ஒன்ட் சீ திஸ் ஆஃபன் இன் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவ்வளவு இது கொடுத்துருப்பாரு. பிகாஸ் சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க. 360 ரன்ஸ் ஒரு 43 ஓவர்ஸ்ல வந்து சேஸ் பண்ணி முடிக்கிறது, அதுவும் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் ஓடிஐக்கு அப்புறம் உண்மையான இந்தியாவை காமிச்ச அந்த ஒரு மேட்ச், அதை பத்தி சொல்லி ஆகும்னு நினைச்சோம். மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு ரோஹித் சர்மா. இந்த மேட்ச்ல எப்படி நம்ம ஒரு ரெக்கார்ட் விராட் கோலி ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சாருன்னு பார்த்தோம், அதே மாதிரி இன்னொரு ரெக்கார்ட் இப்ப வரைக்குமே அதுதாங்க ரெக்கார்டு. இந்தியாவுக்கு வந்து ஓடிஎஸ்ல ஹையஸ்ட் ரன் சேஸ் 359 ரன்ஸ் வந்து சேஸ் பண்ணி இந்த மேட்ச் தான் வந்து இப்போ வரைக்குமே நின்று பேசுது ஹையஸ்ட் ரன் சேஸ் இந்த ஓடிஎஸ்ல.